ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ ஃபில்ம். நீங்கள் எப்போ தான் நம்மளோட ஃபில்மை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் தினம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஒரு ஒர்க். இப்போ எனக்கு கொஞ்சோண்டு ஒரு ஒர்க் ஒன்று இருக்குது. லைக் அதை உங்ககிட்ட அப்படியே லைக் கோவிட் ஃப்ளோவில் அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டே ஸோ அதை அவங்கள்ட்ட காமிச்சிட்டே பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இருந்தேன். ஸோ அந்த ஒரு ஒர்க் தான் இப்போ என்ன ஒர்க்குன்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன். ஸோ என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சுவலி லேபிள் என்கிட்ட வந்து இருந்தது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட் எழுதி விட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லேபிள். அதில் வந்து நான் ஆர்டின்னு சொல்லிவிட்டு நான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு எமர்ஜென்சிக்கு வேறு லேபிள் நான் ப்ரிண்ட் கொடுக்கல. ஸோ இப்போ இருக்கிறத வச்சு பண்ணணுன்றதுக்காண்டி இப்போ என்கிட்ட இந்த மாதிரி லேபிள்ஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய எழுதி வச்சுருக்கேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் இவ்வளோ லேபிள்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு லேபிள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு இருந்துச்சு. ஸோ நான் அதை கட் பண்ணி இந்த மாதிரி நிறைய லேபிள்ஸ் வந்து உருவாக்கிட்டேன். ஸோ அதில் ஃபுல்லாக ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணி எழுதி வச்சிட்டேன். ஸோ எதுக்கு இந்த லேபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ப்ராடக்ட்ஸில் வந்து ஒட்டுறதுக்காண்டி தான் அந்த லேபிள் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ நான் பேஜெண்ட் ஷோ வந்து அட்டன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அங்கே மேக்கோவருக்காக போயிருந்தப்போ அங்கே வந்து என்னுடைய நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து என்னை வந்து காணாமாயிடுச்சு. நான் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிகிட்டே தான் இருந்தேன், நீங்கள் என் ப்ராடக்ட்ஸ் வந்து கொலாப்ஸ் பண்ணிடாதீங்க, மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு நான் தள்ளியும் வச்சு பார்த்துட்டேன் ப்ராடக்டை. ஆனால் கொலாப்ஸில் தான் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்றப்போ எனக்கு வந்து ஒரு ஃபியூ ப்ராடக்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அந்த ஃபியூ ப்ராடக்ட்ஸில் 1-2 ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம இவ்வளோ கேர்லெஸ்ஸாக மிஸ் பண்ணுறோம் நம்ம அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு நான் கேர்ஃபுல்லாக தான் இருந்தேன். பட் அவங்க இருக்கிறவங்க ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, எனக்கு வந்து காஜல் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு கொடுத்தேன். ஆக்சுவலி காஜல் நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் குரூப் மட்டும் தான் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கனால காஜல்னால் ஃப்ரெஷ்ஷான காஜல் மார்ஸோட பிராண்டுன்னு நினைக்கிறேன். ஒரு 200 சம்திங் வந்துச்சு. அந்த காஜல் காணும். ஒரு ப்ரஷ் வந்து டூப்ளிகேட் ப்ரஷ் நான் ரிவீல் பண்ணியிருப்பேன் தெரியுங்களா இதுக்கு முன்னாடியும். ஸோ அந்த ப்ரஷ்ஷுமே ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அதில் ஒரு கலர் கரெக்ஷனுக்கு நான் ஒரு ப்ரஷ் வச்சுருப்பேன். அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும், அது கொஞ்சம் ஆங்கிள் ப்ரஷ் மாதிரி இருக்கும். அந்த ப்ரஷ்ஷுமே காணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய க்ரையானில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 கேப்பை காணும். ஸோ கேப் இல்லைன்னா சீக்கிரம் ட்ரை ஆகிடும். ஸோ அதில் ஒரு கேப்போ 2 கேப் மிஸ் அதில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்னோடய க்ரையான் ப்ராடக்ட்ஸும் எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க. அது எனக்கு பெரிய பல டென்ஷன் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அவங்க இங்கே கிடையாது, அவங்க வந்து கேரளா. ஸோ கேரளாலேருந்து வந்திருக்கவங்க என்கிட்ட லைக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோன்றது நம்மளுக்கு தெரியும். மினிமலாக எடுத்து யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லைக் க்ரையான் ப்ராடக்டை எடுத்து வச்சு பியூட்டி ஸ்பஞ்சை வச்சு இழுன்னு அதை போட்டு எடுத்து யூஸ் பண்ணது. அவங்க ரொம்ப பிகினர் போல். பிகினர்னால் லைக் பேசிக்காக எப்படி யூஸ் பண்ணுன்றதாவது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ ப்ராக்டிஸே அவங்க வந்து பேஜெண்ட் ஷோலாம் வந்து ப்ராக்டிஸே பண்ணுறாங்க போல். ஸோ ரொம்ப அப்படியே எடுத்தோடனே எனக்கு இல்லை நீங்கள் ப்ராடக்ட் எடுக்காதீங்க வைங்கன்னு சொல்லிவிட்டு நான் ப்ராடக்டே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய பியூட்டி ஸ்பஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எனக்கு அந்த டென் கூட இருக்குது. இந்த டென்னில் எனக்கு ஒரே ஒரு பியூட்டி ஸ்பஞ்சு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரு ஸ்பஞ்சு தான் என்ன சொல்கிறது, ரொம்ப சூப்பராக ஃப்ளாலஸாக ஒர்க் பண்ணும் அந்த ஒரு ஸ்பஞ்ச். ஸோ மற்ற ஸ்பஞ்சு ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த ஸ்பஞ்சில் போய்ட்டு காஜல்லாம் கோடு போட்டு எனக்கு டென்ஷனே ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய இந்த பீட்ஸா பவுடர் பஃப் இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பீட்ஸா பவுடர் பஃப். ஸோ இது மாதிரி நான் எல்லோவில் ஒன்று வச்சுருக்கேன். அதை எடுத்து தண்ணியில் போட்டு வெட் பண்ணி அதை ஒரு மாதிரி டர்ட்டி ஆக்கிட்டாங்க. எனக்கு அங்கே இரிட்டேட் ஆகிடுச்சு. எனக்கு நான் எதுவுமே சொல்ல, ப்ராடக்ட்ஸ் எடுத்து வாங்கி போட்டுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அவங்க ஹியூஜ் ப்ராடக்ட்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து கேர்ள்ஸ்க்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் என்னோடய ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ மிஸ் ஆனதை என்ன பண்ண முடியும், அதுமாரி நினச்சி ஒன்றும் பண்ண முடியாதுன்றனால அதனால தான் நான் மெயினாக அந்த பெயிலியோட ப்ரஷ் கிட் வாங்கினதுக்கே ரீசன் வந்து அதான். சரி ஓகே, நல்லா வச்சுக்கணும், நம்மளுக்குன்னு ப்ராடக்ட்ஸை வச்சுக்கணும், கரெக்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கலர் கரெக்டர் ப்ரஷ் வந்து மிஸ் ஆன உடனே நான் அந்த ப்ரஷ் வந்து வாங்கணுன்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேட்டு என்னோட ஆர்டிஸ்ட் அவங்கள்ட்ட கேட்டு தான் நான் அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்.
இட்ஸ் ரியலி குட் அந்த ப்ராடக்ட்டு. நான் அதோட லிங்க் கூட நான் லைக் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரஷ் கிட்டோட அந்த வீடியோவாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள். அது ப்ரஷ்ஷோட ரிவ்யூ வந்து போட்டிருக்கேன். பெய்லி ப்ரஷ்ஷோட ரிவ்யூ ஃபுல்லுமே ஒரு 30 ப்ரஷ் அதில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன் எவ்வளோ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸில் இந்த லேபிள் வந்து நான் ஒட்டி வைக்க போகிறேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு இப்போ நம்ம கோ ஆர்டிஸ்டோட நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றப்போ ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் இங்கிட்டு கை மாறும், கொஞ்சம் அங்கிட்டு கை மாறும். ஸோ லேபிள் இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால நான் எல்லாத்துலையும் லேபிள் ஒட்டலான்னு சொல்லிவிட்டு நான் ஐடியா பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எதுக்கு ஒட்ட முடியும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் லேபிள் வந்து ஒட்டிடலாம். இதுக்கு நான் எப்படி ஒட்ட போகிறேன்னே எனக்கு தெரியல. ஏன்னா அதில் தான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. மிக்சிங் பிளேட் இதுக்கெல்லாம் ஒட்டணுமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் வேண்டாம். ஸோ பேசிக்கான சில ஐட்டம்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ஸோட கவர் ரேஞ்சர் கன்சீலர் பேலட். ஸோ ட்ரை பண்ணுவோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒட்டிடலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடின்ற ஸ்டிக்கர் எடுத்து ஃப்ரண்ட்லேயே ஒட்டினா தான் நம்மளுக்கு தெரியும் மேட் இன் இண்டியான்ருக்கு. ஸோ மேட் இன் இண்டியாவை அழைச்சிருவோம். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட போகிறேன் எல்லாத்துலேயும். இது பார்க்க அசிங்கமாக இருந்தாலும் என்னோடய ப்ராடக்ட் வந்து சேவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த ஸ்டிக்கர். ஸோ அதனால் நம்ம ஒட்டி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு லிப்ஸ்டிக் பேலட். இந்த பேலட் இதுக்கெல்லாம் தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இதே பிராண்டில் வேற ஒருத்தவங்க வச்சுருந்தாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு க்ரையான். ஸோ இதெல்லாம் தேவை இல்லை, ஒட்டணும். பட் இருந்தாலும் இங்கேக்குள்ளார கேமோஃப்ளைஜ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா. ஸோ தெர்மா மேலே ஒட்டிடுவோம், இல்லை எங்கிட்ட ஓரமாக ஒட்டிக்கலாம். ஒட்டியாச்சு, தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் கூட நான் ரிட்டனில் எழுதணும். ஏன்னா இது வந்து லைக் ஈஸியாக அப்படி எடுத்துடலாம் இதில் உள்ளது. ஸோ இதுலேயுமே நான் ஆர்டின்னு எழுதிடலான்ட்டு இருக்கேன். ஃபைனலாக எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி மிச்ச ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒட்டி எழுதலாம். இது வந்து மார்ஸோட ஒரு ஹைலைட்டர். அதுக்கும் முட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு காம்பேக்டெல்லாம் பயங்கரமாக மிஸ் ஆகும். ஸோ தயவு செஞ்சு காம்பேக்டுக்கெல்லாம் ஒட்டிருங்கோ. எனக்கே இது ஒட்டுறதெல்லாம் பிடிக்கல. பட் இருந்தாலும் நம்ம ப்ராடக்டை கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணுன்ற ரீசனுக்காண்டி ஒட்டுற நிலமையில் இருக்கேன் நான். வேறு வழி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு காம்பேக்ட் லைட்டர் ஷேடு. ஸோ எல்லாத்துக்குமே ஒட்டியிருக்கோம். ஆக்சுவலாக அங்கே மேனேஜருமே சொல்லியிருந்தாங்க, அன்றைக்கி உங்கள் ப்ராடக்ட்ஸ் வர்றப்போ ரொம்ப சேஃபாக எடுத்துகிட்டு வாங்க. அண்டு மெயினாக இந்த மாதிரி லேபிள் பண்ணி ரிட்டனில் எழுதி செலோ டேப் போட்டு ஒட்டி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. நான் நினச்சேன் லைக் இது மாதிரி என்ன சொல்கிறது, லேபிள் மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம், ஸ்டிக்கரில் நம்ம கலர் ஸ்டிக்கர் வாங்கி இது பண்ணிக்கலாம் நம்ம ஒரு லோகோ மாதிரி போட்டு அப்படின்னு நினச்சேன். பட் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து நம்மக்கிட்ட இருந்தது இப்போது லேபிள். ஸோ அதனால் இந்த லேபிளே அப்படியே நம்ம ஒட்டிக்காச்சு. இங்கே ஒட்டிட்டேன். மெக்ஸிமியா ஃபவுண்டேஷனில் இங்கே ஒட்டிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரெவர் 52 ஃபவுண்டேஷன் ஒட்டுவோம். இப்போது ஃபவுண்டேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஏன்னா உடஞ்சிரும். அதுவும் இந்த ஃபாரெவர் 52 இருக்க பாருங்கள், என்னை அப்படியே மண்டைக்கு ஏற்றும் இது. ஸோ ரொம்ப சூப்பரான ஃபவுண்டேஷன், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். இப்படி இருந்து இப்படி தான் சாஞ்சிச்சு, உடஞ்சிருச்சு.
தெரியுதா உங்களுக்கு? எனக்குள்ளே ப்ரோக் ஆகிருக்கு லைட்டாக. எனக்கு உயிரே போயிடுச்சு. ஏன்னா அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. அப்போ எனக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். இந்த ப்ரோ ஆர்டிஸ்ட் மேலே ஒட்டி விட்ருவோமா? ஆல்ரெடி அல்ட்ரா டெஃபனிஷன் எங்கிட்ட ஒட்டலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ப்ரோ ஆர்டிஸ்ட் மேலே ஒட்டி விட்டுடலாம். சீக்ரெட் ப்ராடக்டெல்லாம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்போதுமே இந்த மாதிரி பாக்ஸ்லேயே போட்டு வச்சுக்கிறது ரொம்ப சேஃப். ஸோ எல்லாருமே பாக்ஸ்லேயே போட்டு வச்சுருங்க. அவசரத்தில் நான் பாக்ஸ் எல்லாம் பிச்சுட்டேன் ஒரு டைம், ஏதோ அன்பேக் பண்ணுறப்பையோ பேக் பண்ணுறப்பையோ. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு ப்ரைமர். இந்த ப்ரைமருக்கெலாம் மெயினாக ஒட்டிடுங்க. ஏன்னா பக்கத்தில் எவன் ப்ரைமர் வச்சுருந்தா கூட நம்மளுக்கு தெரியாது. நம்மளை மாதிரியே ப்ரைமர் வச்சுருப்பான், தூக்கி பேக்கில் போட்டு போயிட்டே இருப்பான். ஸோ கேர்ஃபுல். மாய்ஸ்சரைசர் வந்து தேவையில்லை. ஸோ அது ஸ்கின் கேர், அதுவும் பட்ஜெட் ரொம்ப கம்மின்றனால தேவையில்லை. ஸோ இதான் அந்த பியூட்டிஃபுல்லான ஸ்பஞ்ச். ரொம்ப கன்றாவியாக இருக்குது, வாஷ் பண்ணணும். லாஸ்ட்டாக க்ரூம் அட்டன் பண்ணுறப்போ இருந்ததுனால அப்படி இருக்குது. இன்னும் நான் க்ளீன் பண்ணலை. அண்டு இந்த மேக்கப் பீஸோட இதுக்கெலாம் தேவையில்லை. இதெல்லாம் மெயினாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது மாதிரி ப்ராடக்ட்ஸும் யார்கிட்ட இல்லை. இந்த 2 ப்ராடக்ட்ஸுக்கு கூட தேவை. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸுக்கு வந்து நான் இப்போ மெயினாக எல்லாத்துக்கும் வந்து லேபிள் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எதுக்கு பண்ணணும்னா, இது இந்த ரீகோட கிரிப் ஸ்ப்ரே இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரீகோடுங்கிறதே நான் மறைச்சிட்டேன், அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எவ்வளோ டர்ட்டியாக இருக்குன்னு அந்த பொண்ணு யூஸ் பண்ணிட்டு போனேன். அந்த பொண்ணு வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கேன் அந்த பொண்ணுக்கு. நெக்ஸ்ட்டு ப்ரஷ் கிட் கொஞ்சம் பண்ணணும். ஸோ அது இருக்கட்டும். இப்போது வந்து இந்த இதுக்கு பண்ணிடுறேன். இந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேக்கு வச்சிடலாம். லோரியல் பாரிஸ்லேயே வச்சு ஒட்டிடும். இதுக்கு வச்சாச்சு. உள்ளே வச்சுருவோம் கையோட, திரும்ப எடுத்து உள்ளே வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த லாரியல்லேருந்து இது எப்படி காலியாச்சு, நிறையா அந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப காலியாக இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு ஸ்ப்ரே இதுக்கு ஒரு லேபிளில் போட்டுடலாம். எனக்கு இப்போ தான் புரியுது லேபிள் எதுக்கு ஒட்டுறாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ நினப்பேன் வந்து பிராண்டை வந்து வெளியே சொல்லக்கூடாது, ஸோ அவங்க பிராண்டுன்ற மாதிரி காமிச்சுக்கணும் அப்படின்றதுனால தான் ஒட்டுறாங்கன்ட்டு நான் இருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தானே தெரியுது எதுக்காக இது ஒட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஒரு செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ இதுலேயும் வச்சு நம்ம ஒட்டிடலாம். என்ஜோ மேலேயே ஒட்டி விட்ருவோம். இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மெயினாக கேமரா நான் வந்துருச்சோ, மெயினாக சொல்கிறேன், இந்த மாதிரி லேபிள் ஆர்டிஸ்ட்லாம் இருக்கீங்க அப்படின்னா லேபிள் மெயினாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ஃபவுண்டேஷன் ப்ரஷ். ஸோ இதில் வச்சிரும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி முனியில் வச்சுக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி எட்ஜில் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இங்கே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம், இங்கே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோன்றனால அப்படி எட்ஜில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காம்பேக்ட் ப்ரஷ், பவுடர் ப்ரஷ் இது வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் என்னோடய இந்த மஸ்காரா, கொட்டியாச்சு. ஓகே, எனிவே காய்ஸ், ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மோஸ்ட்லி ஒரு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒட்டிட்டேன். ஸோ இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் ஒட்டணும். ஸோ இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில்ம் வந்து கட் ஆகிடுச்சு.
ஸோ ஜஸ்ட்டு சும்மா காமிச்சிட்டு நான் கிளம்புறேன். ஸோ இந்த ஒரு நெக்ஸ்ட் நல்ல கண்டென்ட்டில் வந்து திரும்ப நான் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ until then bye from Dinu. Bye bye.